கடந்த 2025 இந்தியாவுடைய டாப் 5 மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எதுன்னு பாத்துடலாமா? நம்பர் 5 மும்பையை சேர்ந்த ஃபார்ம் ஈசி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க ஆன்லைன் மூலியமா மருந்து பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 2.5 கோடி ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதாவது 2.5 கோடி பேர் ரெகுலரா இவங்க கிட்ட இருந்து மருந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிறது நம்ம பெங்களூரை சேர்ந்த டிஜிட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆன்லைன் பேஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி இது வரைக்கும் 6 கோடி இன்சூரன்ஸ் பாலிசி இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுலயுமே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா ஒரே நாள்ல 1,70,000 இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வித்திருக்காங்க. 3வது இடத்துல இருக்க கம்பெனி லீஷியஸ் அப்படின்ற இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் D2C கம்பெனி, அதாவது டைரக்ட் டு கஸ்டமர் கம்பெனி. இவங்க ஆன்லைன் மூலியமா மீட் அண்ட் ஃபிஷ் கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இது ஒரு யூனிகார்ன் கம்பெனிங்க, அதாவது $1 பில்லியன் இதோடைய வேல்யூவேஷன். அடுத்து 2வது இடத்துல இருக்க கம்பெனி. 2வது இடத்துல இருக்க கம்பெனி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க கம்பெனி பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, 2வது இடத்துல இருக்கிறது டாடாவுடைய 1mg அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 2,500 கோடி ரூபாய்ங்க. இவங்க ஆன்லைன் மூலியமா 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருந்து பொருட்கள் வகைகளை வித்துட்டு இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேஸ்னு பாத்தீங்கன்னா 1.5 கோடி பேருங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கிரீட் அப்படின்ற பெங்களூர் பேஸ்ட் ஃபின்டெக் கம்பெனி. இந்த கிரெடிட் கார்டுலாம் யூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் கட்ட முடியாம இருப்பாங்க இல்லீங்களா, அவங்களுக்குலாம் ஆன்லைன் மூலியமா லோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. சரிங்க, அடுத்த வருஷமாவது இந்த லிஸ்ட்ல நம்ம கம்பெனி இருக்கான்னு பாப்போம்.